அன்பார்ந்த நண்பர்களே, தெரிந்ததும் அறிந்ததும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு ப்ரோ லைஃப், அதாவது சிசு கொலை அல்லது கருச்சிதைவு என்று சொல்வார்கள். இதை நாம் 2 பாகமாக நம்முடைய யூடியூப் வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். சிசு கொலை என்பது கருவிலே உண்டான உயிரை அழிப்பது. அதை ஒரு கொலையாக ஆன்மீகவாதிகள் நமக்கு கூறுகிறார்கள். ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது முக்கியமாக கிறிஸ்துவ சபைகளில் பெரிய சபையாக இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையை ஆளுகின்ற ஆன்மீகவாதிகள் இந்த சிசு கொலையை, கருச்சிதைவை எதிர்க்கிறார்கள். அவர்கள் விவிலியத்தில் கூறும் பல உதாரணங்களை காட்டி இறைவன் கொடுப்பதை மனிதன் அழிக்கக்கூடாது என்று மக்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். நாம் விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது அவருடைய நேரடி தொடர்பில் இருந்த அப்ரஹாம், அவர் கடவுளோடு பேசினார், கடவுள் அவரோடு பேசினார். கடவுள் அவருக்கு, உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், விண்மீன்களைப் போல கடல் மணல்களைப் போல உன்னுடைய சந்ததிகள் பெருகும் என்று அவர் கூறினார். ஆனால் அவருடைய மனைவி சாரா அதை நம்பவில்லை. அவருக்கு 75 வயதுக்கு மேல் ஆகிவிட்டதாலும், இந்த அம்மையாருக்கு 65-70 வயதுகள் நிரம்பிவிட்டதாலும், என்னுடைய கருப்பை இறந்துவிட்டது, எனக்கு மாதவிடாய் நின்றுவிட்டது, இனிமேல் நமக்கு குழந்தை எங்கே பிறக்கப் போகின்றது என்ற ஒரு காரணத்தை காட்டி அந்த அம்மையார் தன்னுடைய பணிப்பெண் ஆகாருடன் தன்னுடைய கணவனை உடலுறவு வைத்து கொள்ள சொல்லி அவர்களுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு மகன் பிறக்கின்றான். இதற்கு அடுத்தது நாம் பார்க்கின்ற பொழுது தாவீதிற்கு எத்தனையோ குழந்தைகள் இருந்த பொழுதும் அவன் தன்னுடைய மெய்காப்பலான ஊரியாவை கொன்று அவனுடைய மனைவியை கவர்ந்து அவளோடு உடலுறவு வைத்து சாலமோன் என்ற ஒரு மகனை அவன் தன்னுடைய உரிமை சொத்தான அனைத்திற்கும் அதிபதியாக நியமிக்கின்றான். இன்னும் நாம் விவிலியத்தில் இவ்வாறான பல நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். யாக்கோபிற்கு 12 குழந்தைகள் பிறந்த பொழுதிலும் அவர்களுக்கு வறுமை வந்த பொழுது அவர்கள் அந்த ஊரை விட்டு பிற நாடுகளிலே கையேந்துபவர்களாக எகிப்திலே சென்று அங்குள்ள பார்வோன் மன்னனுக்கு துணையாக இருக்கின்ற யோசேப்பின் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடத்தில் அவனை பணிந்து அவனிடமிருந்து யாசகம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் விவிலியம் என்ன கூறுகின்றது? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதுமில்லை, ஆனால் அவர்களுக்கு உணவு இறைவன் கொடுக்கின்றான். வயல்வெளி மலர்களை பாருங்கள், நூற்பதும் இல்லை, பயிரிடுவதும் இல்லை, ஆனால் அவைகளை விட சிறந்த உடைகளை இறைவன் கொடுக்கின்றான் என்று கூறுகின்றது. விவிலியம் என்பது 173 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. இந்த 173 ஆசிரியர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்களோ, ஒரே நாட்டில் வாழ்ந்தவர்களோ, ஒரே மொழி பேசுபவர்களோ, ஒரே கலாச்சாரத்தை கொண்டிருப்பவர்களோ கிடையாது. அவரவர்களுடைய நாட்டின் சீதோசன நிலைக்கேற்ப, நாட்டின் வளத்திற்கேற்ப, நாட்டு மக்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப அவர்கள் அவ்வப்பொழுது ஒவ்வொரு கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அத்தனை கருத்துக்களையும் நாம் நம்முடைய தமிழகத்திலோ இந்தியாவிலேயோ நாம் நிலைநாட்ட விரும்பினால் நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நாம் கத்தோலிக்க திருச்சபையில் அன்று ஆட்சியாளர்கள் கேட்கும் பொழுது, எங்களுடைய மக்களுக்கு எந்த உதவியும் அரசாங்கம் செய்ய தேவையில்லை, நாங்கள் எல்லாம்
ஃபார்வர்ட் காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற முன்னேற்றமான ஒரு வாழ்வு வாழ்கின்ற மக்கள். எனவே எங்களுடைய மக்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வோம். நீங்கள் எங்களுடைய நிறுவனங்களுக்கும், எங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கும், மருத்துவ நிறுவனங்களுக்கும், பிற நிறுவனங்களுக்கும் வரி விதிப்போ அல்லது எதுவும் செய்யாமல் எங்களுக்கு தேவையான உதவிகளை, நிலபுலன்களை தந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று அன்று கேட்டுக்கொண்டார்கள். இன்று அவ்வாறு கத்தோலிக்க திருச்சபை தன்னுடைய மக்களுக்கு தேவையானதை செய்கின்றதா? கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள சொத்துக்கள் எத்தனை ஆயிரம் கோடி என்று கூட கணக்கிட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது 1% குறைவான கத்தோலிக்க மக்கள் இன்று வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க முடியாமல், மருத்துவத்திற்கு சென்று செலவு செய்ய முடியாமல், வீடு இல்லாமல், வசதி இல்லாமல் ஏழைகளாக மக்கள் வாடிக்கொண்டிருப்பதை பார்த்து இந்த கத்தோலிக்க திருச்சபையின் ஆன்மீகவாதிகள் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம், இறைவன் உங்களுக்கு தருவார் என்று சொல்கிறார்களே தவிர நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் தருவோம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்வது கிடையாது. இன்று ஆன்மீகத்தில் இருக்கின்ற குருக்கள், கன்னியர்கள் தங்களுடைய உடலில் உள்ள அந்த உயிரணுக்களை, சினை முட்டைகளை, கரு உயிர்களை வீணாக்கி கொண்டு உலகம் பரவ வேண்டும், உலக மக்கள் விருத்தி செய்ய வேண்டும் என்று எண்ணமில்லாமல் அவர்கள் துறவரத்தில் தங்களுடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை, குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில்லை. இத்தனை குழந்தைகளையும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள அந்த ஏழை எளிய மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்துகிறார்கள். நாளை அவர்கள் பிச்சை எடுத்தால் கூட இவர்களுக்கு கவலை இல்லை என்ற ஒரு நிலையில் இந்த கத்தோலிக்க திருச்சபை மக்களுக்கு சிசு கொலை, கருச்சிதைவை எதிர்த்து அதை போராடி மக்கள் இன்னும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். மீதியை 2ஆம் பாகத்தில் பார்ப்போம்.